தமயந்தி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. நம்ம தமயந்தி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நலன் வந்து ஜெயிச்சிட்டாங்க. யார் இந்த சதி வேலையெல்லாம் பண்ணது? நலன் வந்து நிச்சயம் இது மாதிரிலாம் சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து உப்பெல்லாம் அள்ளி போட்டிருக்க மாட்டாங்கன்னு தமயந்தி மட்டும்தான் நம்புகிறாங்க. இருந்தாலும் பார்வதியாக இருக்கட்டும், பிரீத்தி, நம்ம அபிராமி அம்மா கூட நலன் மேலே சந்தேகப்படுறாங்க. நலன் சொல்கிறேன்னு கோச்சிக்காதடா, நீ தமயந்தியை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு உப்பு போட்டுட்டியா? என்னம்மா நீங்கள் கூட நம்பலையா? தம்பி நீங்கள் தான் வந்து ஜெயிக்கணும்னா என்ன வேணான்னு பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லுவீங்களாமே, அதனால் கோவப்பட்டு எதுவும் செஞ்சிட்டிங்களா? உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே புரியலை அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஏஜிஆர் வந்து இன்டர்வியூ மாதிரி கொடுக்குறாங்க. தமயந்தி தான் ஜெயிக்க வேண்டியது, நலன் தான் வந்து உப்பு அள்ளி கொட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ வந்து கொடுத்தனால நலன்கிட்ட வந்து கேட்குறாங்க. நான் அது மாதிரி எதுவும் செய்யவே இல்லை, ஃபுட்டேஜ்லாம் பார்த்தப்ப என் மேலே தப்பு இல்லைன்னு தானே தெரிஞ்சிச்சு. உங்கள் கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் என்னால் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நலன் மாட்டுக்கும் கார் எடுத்துகிட்டு போகிறப்ப அபிராமி அம்மா அவங்க கேங் கிட்ட அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. பிரீத்திக்கிட்டேயும் பார்வதிக்கிட்ட வருண்கிட்ட, நீங்கள் எல்லாரும் என் கூட வாங்க, நான் உங்களை முக்கியமான இடத்துக்கு வந்து கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் வாசலில் வந்து நிற்க வைக்கிறாங்க. நான் இன்னமும் தப்பு பண்ணியிருப்பேன் தான் நீங்கள் எல்லாருமே நினைக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியாளுங்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்கள்ட்டையாக கூட்டிகிட்டு போயிட்டு நான் தப்பு பண்ணல தப்பு பண்ணலன்னு சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. ஆனால் நான் உயிராக மதிக்கிற நம்ம குடும்பத்தில் இருக்கிற சில பேர் கூட என் மேலே சந்தேகப்படுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. நான் அப்படி தான் இத்தனை நாள் நடந்துக்கிட்டு இருந்தேன். நான் ரொம்ப உயர்வாக நினைக்கிறது சாப்பாடு தான் என்னை பொறுத்தளவு கடவுள். ஏன்னா சாப்பாடு மூலியமாக தான் நான் சம்பாரிச்சிட்ருக்கேன். அதனால உப்பள்ளி போட்டெல்லாம் சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் கேவலமான ஆள் இல்லை. தமயந்தி கிட்ட நான் தோற்று போயிருந்தா கூட சந்தோஷமாக தான் தோற்று போயிருப்பேன். ஆனால் இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்னு நானே எதிரே பார்க்கல. தமயந்தி, உனக்கு எனக்குள்ள 1000 போட்டி இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். தொழில் ரீதியாக நம்ம அப்படி தான் இருக்கோம். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், வெளியில் வரப்போ நீ நானும் சரியான போட்டியாளர்கள். அது மாதிரி தான் இத்தனை நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இது மாதிரி ஒரு விஷயம் நான் செய்யவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம நலனு இருப்பினும் யாரும் நீங்கள் கூட நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். அதை புரிய வைக்க தான் நான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இந்த போட்டியில் ஜெயிச்சிருந்தா உனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? ஏங்க எனக்கு புரியல, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நான் தான் சொல்கிறேன்ல, எதுக்காக இந்த காம்படிஷனில் வந்து கலந்துக்கிட்டேன்? மெஸ்ஸை துறக்க தான் கலந்துக்கிட்டேன். நான் தான் போட்டியில் வந்து ஜெயிக்கலையே. அப்படி இருக்க சூழ்நிலை எனக்கு வாச்சது அவ்வளோதாங்க. எங்கள் அம்மா வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவாங்க. மெஸ்ஸை வந்து திறந்து 20 ரூபாய்க்கு சாப்பாடு பண்ணணும்னு தான் நினச்சேன். ஆனால் அது அங்கே சுற்றி இங்கே சுற்றி நிரந்தரமாக என் மெஸ்ஸை வந்து பூட்டி வைப்பாங்க, நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி வேதனைப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தமயந்தி. அவ்வளோதானே, நான் நிச்சயம் வந்து அந்த தப்பை செய்யலை. அப்படி செய்யலைன்னா நான் நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது, கடமை இருக்குது. நான் மெஸ்ஸை திறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நலன் வந்து செம மாசா கெத்தா யாருமே எதிர்பார்க்காத நேரம் பார்த்து மெஸ்ஸை வந்து திறந்து வச்சிடுறாங்க. இதை பார்த்தோன்னு வந்து பார்வதி, அபிராமி அம்மா, பிரீத்தி எல்லாரும் வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. இந்த மெஸ் நான் திறந்து வச்சது, அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அந்த இன்வெஸ்டரே எனக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் கூட எனக்கு கவலை இல்லை. எனக்கு தமயந்தி நல்லா இருந்தால் போதும். நான் எந்த விதம்பத்திலையும் தப்பு பண்ணல. தம்பி, நீங்கள் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஆனால் அதை இவ்வளோ ஆணித்தனமாக வந்து சொல்வீங்கன்னு எனக்கு புரியாமையே போச்சு. என்னை மன்னிச்சிடு தம்பி, தப்பாக பேசியிருந்தா எதுவும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டில் இருக்கிற யாருமே என்னை நம்பலை. என் பிரீத்தி கூட நான் தான் ஏதாவது செஞ்சுருப்பேன்னு அவன் மனசுக்கு தோணும். இப்போ தோணுமா? அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி அவங்க அண்ணனை வந்து ஹக் பண்ணுறாங்க. அண்ணன், நீ இவ்வளோ சூப்பராக வந்து நடந்துப்பேன்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. நலனை பொறுத்தளவு போட்டியில் மட்டும்தான் ஜெயிக்கணும். ஆனால் அவனுக்குன்னு ஒன்று மனசு இருக்குது, எல்லாமே வந்து புரிஞ்சிருச்சுண்ணே அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து பேசுகிறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.